அறிந்ததை என் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் தெரிவித்திடுவேன். புதிய HIV AIDS தொற்று இல்லாத குடும்பம் மற்றும் சமூகத்தை உருவாக்க ஆணையிடுவேன். கண்டாகமாக இரத்த பரிசோதனை செய்து கொள்ள முன்வருவேன். HIV மற்றும் AIDS தொற்றுள்ளோரை அரவணைப்பேன். அவர்களுக்கு சம உரிமை அளிப்பேன். ஒவ்வொரு தனி மனிதனின் தனிப்பட்ட உரிமைகளை மதித்து நடப்பதன் மூலம் HIV AIDS-ஐ முடிவுக்கு கொண்டு வர ஆணையிடுவேன் என உளமாற உறுதியேற்கிறேன். சார் வணக்கம், என்னுடைய பேர் லாரன்ஸ். ரியல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிறுவனத்துடைய டைரக்டராக இருக்கேன், இயக்குநராக இருக்கேன். இன்றைய நாள் நம்முடைய காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய மாவட்ட எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்ட அலகு, நம்முடைய ரியல் அறக்கட்டளை, அதே போன்று பாரத் நர்சிங் காலேஜ் உள்ளிட்டோர் இணைந்து உலக எய்ட்ஸ் தின அனுசரிப்பு தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு மதிப்பிற்குரிய மாவட்ட திட்ட மேலாளர் பேபி மேடம் அவர்கள் தலைமை தாங்கி தாம்பரம் சானட்டோரியம் பேருந்து நிலையத்தில் விழிப்புணர்வு பிரச்சார நடைப்பயணத்தை துவக்கி வைத்தார்கள். அதற்கு முன்னதாக எய்ட்ஸ் பரவக்கூடிய விதங்கள், இந்த உரிமை பாதையில் இன்றைய நாளுடைய இந்த ஆண்டினுடைய கருத்தாக்கத்தை பற்றியும் எடுத்துரைத்தார்கள். போக்குவரத்து துறையினுடைய அதிகாரி ஜமால், அதே போன்று அங்கு இருக்கின்ற காவல் அதிகாரிகள் உள்ளிட்டோர் இணைந்தும் பாரத் நர்சிங் காலேஜினுடைய மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் விழிப்புணர்வு பதாகைகளை தாங்கிக் கொண்டும் எய்ட்ஸ் இல்லா உலகை உருவாக்க வேண்டும் என்கின்ற கோஷங்களை முழங்கிக் கொண்டும் தேசிய நெடுஞ்சாலையில் புறப்பட்ட இந்த பேரணி குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் வந்தடைந்தது. வந்தடைந்த இந்த பேரணியை வரவேற்று இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தலைமை தாங்கி வழிநடத்திய மதிப்பிற்குரிய டாக்டர் சி பழனிவேல் சார் அவர்கள், CSMO அவர்கள் இங்கே வாழ்த்துறையும் எய்ட்ஸ் குறித்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்தும் இன்னும் கையொப்ப பிரச்சாரத்தையும் துவக்கி வைத்தார்கள். அவரோடு இணைந்து கற்பக விநாயகா மெடிக்கல் காலேஜினுடைய ART மெடிக்கல் ஆபீசர் மதிப்பிற்குரிய டாக்டர் குருபரன் அவர்களும், அதே போல DS மேடம் பரணி மேடம் பர்வீன் மேடம் அவர்களும், அதே போன்று ஆற்றுப்படுத்தினார்கள், ICTC ஆற்றுப்படுத்தினார்கள் மற்றும் பரிசோதகர்கள் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளும் இங்கே ஒன்றாய் குழுமி வந்திருக்கின்றார்கள். மாவட்ட காசநோய் தடுப்பு திட்டத்திலிருந்து வருகை புரிந்து இதற்கான விழிப்புணர்வையும் வழங்கியிருக்கின்றார்கள். இந்நிகழ்ச்சியை DIC என்று சொல்லப்படக்கூடிய திட்டத்தினுடைய துறை சார்ந்த திட்ட மேலாளர் திரு மணி உள்ளிட்ட அனைத்து பணியாளர்களும் சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள். அதே போல மாவட்ட காசநோய் தடுப்பு அலுவலர் மதிப்புக்குரிய காளீஸ்வரி மேடம் அவர்களும் வருகை புரிந்து இந்நிகழ்ச்சியை வழிநடத்தி வருகின்றார்கள். கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க நடத்தும். மாணவர்களுடைய ஊமை நாடகம் என்று சொல்லப்படக்கூடிய மைமிங் ஷோ, ஸ்ட்ரீட் தியேட்டர் உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், விழிப்புணர்வு கோலங்கள், அதே போன்று எல்லோரும் ஒருங்கிணைந்து எய்ட்ஸ் குறியீடை விழிப்புணர்வு பொதுமக்களுக்கு ஏற்படுத்தும் விதமாக நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்நிகழ்ச்சிக்கு தமிழக அரசினுடைய வழிகாட்டுதலோடு தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தினுடைய ஆதரவோடு மிக சிறப்பாக தமிழகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்ட இந்த நிகழ்ச்சி காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இங்கே இளையோரும் அரசு சார்ந்த அதிகாரிகளும் இணைந்து பொதுமக்களை விழிப்புணர்வை வழங்கி வருகின்றார்கள். இவ்வாய்ப்பினை வழங்கிய அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.
உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி வருடம் அனுசரித்துக் கொண்டிருக்கோம். அதனுடைய இந்த ஆண்டினுடைய உலக எய்ட்ஸ் தினத்தை அனுசரிப்பதற்காக இங்கே குரோம்பேட் அரசு மருத்துவமனையில் இந்த உலக எய்ட்ஸ் நோய்க்கான விழிப்புணர்வு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்க ரியல் அறக்கட்டளைக்கும் அதற்கு வாய்ப்பு வழங்கிய டேப்டு டான்சாக்ஸ் நாக்போ எல்லாருக்கும் நன்றி. அண்ட் கற்பகநாயகா மருத்துவக் கல்லூரியிலிருந்து என்னை அழைச்சதுக்கு மணிகண்டன் மற்றும் ரியல் அறக்கட்டளை ட்ரஸ்ட்க்கு ரொம்ப நன்றி. இந்த விழிப்புணர்வு ப்ரோக்ராம் இதோட நிறுத்தாம அதை வந்து இன்னும் கிரவுண்ட் லெவலுக்கு எடுத்து போய் மக்கள்கிட்ட இன்னும் வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அதுக்கு வந்து ரியல் அறக்கட்டளை போன்ற என்ஜிஓக்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்கிறேன். நன்றி.